ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா கொய் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 6 மாதமாக நான் கொய் ஃபிஷ் வளர்த்துட்ருக்கேன். பட் அதில் ஒரு 2 கொய் மட்டும் தான் நல்லா சைஸ் வந்துச்சு. மிச்சம் எதுவுமே சைஸ் வந்து பெருசாக அட்டைன் ஆகவும் இல்லை. மிஞ்சி போனால் 1 இன்ச்சு வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வளரவே இல்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடர்ஸ் எல்லாருமே கிராஸ் ப்ரீட் பண்ணுவாங்க. அப்படின்னா பியூர் ப்ரீட் பண்ணாலுமே 20 to 30% மட்டும்தான் அது ஃபுல் சைஸ் அட்டன் பண்ணுற மாதிரி குவாலிட்டியான கொய் கிடைக்கும். மிச்சம் எதுவுமே அது குவாலிட்டியான கொய் வராது. அது குவாலிட்டியாக இருந்தாலும் அது ஃபுல் சைஸ் அதை அட்டன் பண்ணாது. ப்ரீடர்ஸ் அது 2-3 மாதம் வளர்ப்பாங்க. அதை வளர்க்கும் போது அந்த பெரிய சைஸ்லாம் தனியாக எடுத்துருவாங்க. மிச்சம் சைஸ் அட்டன் பண்ணாது எல்லாத்தையும் இந்த நார்மல் லோக்கல் கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம போய் கொய் பார்க்கும்போது அழகாக இருக்கும், அதேமாதிரி குட்டியாக இருக்கும். நம்ம ஒரு 4-5 வாங்கி விட்ருவோம். பட் அதனால் சைஸ் ரீச் ஆகாது. ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு சைஸ் வேணும்னா ஒன்று இம்போர்ட்டர்கிட்டேருந்து வாங்கணும். அப்படி இல்லைனா நம்ம பெரிய சைஸ் தான் வாங்கணும். நம்ம சின்ன சைஸ்க்கு போகவே கூடாது. ஏன்னா சின்ன சைஸ் ஒரு 50-50 தான். சம்டைம் ஃபுல் க்ரோத் நல்லா அச்சீவ் ஆகும், சம்டைம் அச்சீவ் ஆகாது. ஸோ நீங்கள் சின்ன சைஸ் வாங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் நல்ல ஒரு பெரிய கொய் வளர்க்க போகிறீங்கன்னா ஒன்று இம்போர்ட்டர்கிட்ட இருங்க, இல்லைனா பெரிய சைஸாக விடுங்க. சின்ன சைஸ் போனால் அது 50-50 சான்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ தான் பெரிய இடம் கொடுத்தாலுமே இல்லை நல்ல ஃபுட்டு போட்டாலுமே அது வளரவே வளராது. அப்படி வளர்ந்தாலும் ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.